ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் டிஃபன் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு சேர்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ராகி வச்சு தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க பிக்சர்லேயே. நான் ராகியில் தான் இடியாப்பம் பண்ணியிருக்கேன். அது ஈவினிங் டின்னருக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த கப்புக்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த தண்ணியை நல்லா கொதிச்சிடணும். கொதிச்ச பின்னாடி தான் நம்ம மாவு பிசையணும். நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியிலே நீங்கள் தேவைப்பட்டாக்க நெய் போடலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எதுவுமே போடாமல் தான் இன்றைக்கி இடியாப்பம் செய்கிறேன். இல்லை தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் இந்த தண்ணியிலே. நான் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் சால்ட்டு போடுறத உங்களுக்கு காமிக்கலை, அதனால் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நீங்கள் உப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு, நிறையா போட வேணாம், ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கோங்க. இப்போ அந்த கொதித்த தண்ணி நம்ம 1 கப் அளவு மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி நான் வச்ச அந்த தண்ணி நல்லா கொதித்ததை அந்த மாவில் ஊற்றி நல்லா அந்த மாதிரி கிளறிக்கங்க. நல்லா கொதிக்கிற தண்ணின்றனால ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கங்க. கைகளால் நம்ம பெசற முடியாது. நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தனிவாக ஆறின பின்னாடி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இழுத்து வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இடியாப்பம் சூப்பராக பஞ்சு மாதிரி பூ போல் வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இந்த தண்ணி எல்லா மாவுலையுமே படுற மாதிரி நல்லா கிளறியாச்சு ஸ்பூனை வச்சு. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா நம்ம கைகள் பொறுக்கிற சூடுக்கு நல்லா இழுத்து வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் கல் மேலே நல்லா தேய்க்கிற மாதிரி இருந்தாலும் அதுலேயே அந்த கல்லே வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு நல்லா இழுத்து வச்சு பிசைவோம் இல்லையா, சாஃப்ட் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கைகள்லேயே ஒட்டலை. உங்களுக்கு லேசாக கைகளில் மாவு ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ எடுத்துக்கோங்க. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், மாவில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கோங்க அப்படின்னு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கூட தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம இடியாப்பம் செய்யலாம். இப்போ ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தில் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எதையுமே நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி பாத்திரம் நல்லா சூடாகி கொதிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம இட்லியாக இருந்தாலும் புட்டாக இருந்தாலும் இடியாப்பமாக இருந்தாலும் கொலா புட்டாக இருந்தாலும் அதில் வேக வச்சு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக நம்ம முன்னாடியே இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா கொதித்ததுக்கப்புறமா கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலக்கை நம்ம எடுத்துக்கணும். நம்ம இடியாப்பம் தனியாகவும் உலக்கு வச்சுருக்கலாம். நான் முறுக்கு புளிகிற உலக்கில் தான் நான் இன்றைக்கி இடியாப்பம் புளிய போகிறேன். அதில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கங்க. ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக வர்றதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெயை தடவுறோம். 2 பேருக்குமே கஷ்டம் கிடையாது. உலக்குக்கும் கஷ்டம் இல்லாமல் நம்மளுக்கும் கஷ்டம் இல்லாமல் வர்றதுக்காக தான். இப்போ அதிலிருந்து அந்த எண்ணெயை தடவிட்டு அதுக்குள்ளே உலக்குக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு உருண்டை மாவை நீங்கள் எப்படி ஃபுல்லாக வச்சு கூட நீங்கள் போடலாம். நான் ஒரு உருண்டையை போட்டு தான் இப்போ நான் பிழிகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு இட்லி தட்டில் ஒரு துணி, வெள்ளை துணி போட்டு, சுத்தமான துணியை போட்டு ஈரத்தில் நனைச்சி நம்ம புட்டு செஞ்சோம் இல்லையா, அதே மெத்தேடு தான். இப்போ அந்த துணியை போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்றோம். பிழிஞ்சிட்டு நம்ம தண்ணி கொதித்த பின்னாடி அதில் வச்சு வேக விடலாம். நீங்கள் ஸ்டீமரில் வச்சு வேக விடனாலும் வேக விடலாம், இட்லி பாத்திரத்துலேயும் வேக விடலாம். நீங்கள் எந்த மெத்தேடில் வேக விடுறீங்களோ அது அந்த மெத்தேடில் வேக விட்டிங்கன்னா பூ மாதிரியான இடியாப்பம் தயாராகிடும். இப்போ இன்னொரு குழியிலையும், இப்போ 5 குழியிலையும் நம்ம இது பிழிஞ்சு விட்டாச்சு. நீங்கள் இது பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்க தட்டு ஃபுல்லாக ஒரே இடியாப்பமாக ஒரே தான் பெருசாக கூட நீங்கள் அது பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்லாம். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுனா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சு. உள்ளே வச்சு நல்லா எரிக்கமாக நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பால் இருக்கும், தயார் பண்ணணும் இல்லையா. அது நம்ம தேங்காயில் எடுத்து முதல் பால் நல்லா கெட்டியாக அதில் சர்க்கரை போட்டு அப்படியும் சாப்பிடலாம். நம்ம வீட்டில் பசும்பால் இருந்தால் இல்லை பாக்கெட் பாலாக இருந்தாலும் அதில் நல்லா கெட்டியாக காய்ச்சி அதில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் தேங்காய் பால் எடுக்கலை. நான் எங்கள் வீட்டில் பசும்பால் இருக்கிறதுனால அந்த பாலை நல்லா கெட்டியாக காய்ச்சிக்கிட்டு அதில் தான் நம்ம 2 ஏலக்காய் போட்டு நல்லா காய்ச்சிட்டு சர்க்கரை போட்டு நான் சர்வ் பண்ணி கொடுக்க போகிறேன். கொஞ்சம் தேங்காய் பாலாக இருந்தால் கொஞ்சம் நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி
இந்த பசும்பால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான ஏலக்காயை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் போடுறதுனால நம்மளுக்கு அந்த நெஞ்சு கரிக்காது, அந்த பாலோட அந்த செரிமானம் வந்து சீக்கிரம் ஆகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஏலக்காயை நம்ம போடுறோம். இப்போ ஏலக்காய் போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அது ஒரு பக்கம், நம்ம அதுக்குள்ளேயும் வெந்துருச்சான்னு பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து பால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது கலர் சேஞ்சாக இருக்கும், நல்லா வாசனை கொடுக்கும் அந்த இடியாப்பம். இப்போ எடுத்து நம்ம வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கலாம். பாருங்கள், சூப்பரான அப்படியே ஒட்டவே இல்லை பாருங்கள், அந்த துணியில் ஒட்டாமல் அப்படியே இட்லி மாரி தனித்தனியாக வருது. சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு இடியாப்பம் ராகியை வச்சு செஞ்சு கொடுங்க. செஞ்சு டின்னருக்கு சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையுமே வேணான்னு சொல்லும். ஒரு ஆரோக்கியமான டிஃபன் செஞ்சு கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நல்லா இருக்குதான்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.